ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. நந்தினியும் வந்தியத்தேவனும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தன்னால் ஏதாவது ஆக வேண்டிய காரியம் இருந்தால் அதை தான் நிறைவேற்றித் தருவதாக வந்தியத்தேவன் நந்தினியிடம் கூற, அவள் தனக்கு ஒரு பறக்கும் குதிரை வேண்டும் என்று கேட்கிறாள். இந்த கோட்டையை சிலர் பல்லவராயன் கோட்டை என்றும் இன்னும் சிலர் பாண்டியராயன் கோட்டை என்றும் சொல்லுவார்கள். இரண்டிலும் உண்மை உண்டு. ஆனால் நன்றாக வழி தெரிந்தவர்களாலேதான் இதற்குள்ளே வந்துவிட்டு வெளியேற முடியும். என்ன சொல்லுகிறேன்? என் ஆட்களை அழைத்து கொண்டு போய்விடச் சொல்லட்டுமா, அல்லது நீரே வழி கண்டுபிடித்து? இல்லை தேவி, வழி கண்டுபிடித்துச் சொல்ல எனக்கு நேரமில்லை. என்னை அழைத்து வந்தவர்களை திரும்ப அழைத்துச் சொல்லட்டும். ஆனால் நான் போவதற்கு முன்னால் என்னை தாங்கள் அழைத்து வரும்படி சொன்ன காரணம் வேறொன்றும் இல்லையா? நான் தங்களுக்கு செய்யக்கூடிய உதவி வேறொன்றும் இல்லையா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நல்லது, நீர் கேட்கிறபடியால் சொல்லுகிறேன். பறக்கும் குதிரை ஒன்று எனக்கு வேண்டும். உம்மால் முடிந்தால் சம்பாதித்து வந்து கொடுக்கலாம். என்ன, பறக்கும் குதிரை என்றா சொன்னீர்கள்? ஆம், பறக்கும் குதிரைதான். பறப்பது போல அதிவேகமாய் ஓடக்கூடிய அரபு நாட்டு குதிரையை சொல்லுகிறீர்களா? இல்லை இல்லை, என்னால் அத்தகைய குதிரை மேல் ஏறவே முடியாது. பூமியில் கால் வைத்து ஓடும் குதிரையை நான் சொல்லவில்லை. பறவைகளைப் போல இறகுகளை விரித்து வானத்தில் பறந்து செல்லும் குதிரையைச் சொல்லுகிறேன். அம்மாதிரி அதிசய குதிரைகள் இந்த பூவுலகில் எங்கேயோ இருப்பதாக கதைகளில் கேட்டிருக்கிறேன். அத்தகைய இறகுள்ள பறக்கும் குதிரைதான் எனக்கு வேண்டும். எதற்காக? சொர்க்கலோகத்துக்கு பறந்து போகவா? என்னை பார்த்தால் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவளாகத் தோன்றுகிறதா? அத்தகைய புண்ணியம் செய்தவள் அல்ல நான். கொடிய பாவங்கள் பல செய்தவள். சொர்க்கத்தில் உள்ளவர்கள் புண்ணியம் மட்டும்தானா செய்திருக்கிறார்கள்? அங்கேயும் பாவங்கள் செய்கிறார்கள். அதற்கு பரிகாரம் தேட பூவுலகத்துக்கு வருகிறார்கள். வந்த காரியமானதும் சொர்க்கத்துக்கு போகிறார்கள். இல்லை, எனக்கு சொர்க்கம் போக விருப்பமில்லை. பாண்டிய நாட்டில் ஒரு பாலைவனம் இருக்கிறது. அதன் நடுவில் சில மொட்டை பாறைகள் இருக்கின்றன. புல் பூண்டு முளைக்காத பாறைகள். அவற்றில் சில முழைகள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் அந்த முழைகளில் திகம்பர ஜைனர்கள் இருந்து தவம் செய்தார்கள். இப்போது பாம்புகளும் நரிகளும் அவற்றில் வசிக்கின்றன. தேவலோகத்து அமராவதி நகரை காட்டிலும் அந்த பாண்டிய நாட்டு பாலைவன பாறைகளே எனக்கு அதிகம் பிடித்தமானவை. தேவி, தங்களுடைய ஆசை அதிசயமானதுதான். பறக்கும் குதிரை கிடைத்தால் நான் அந்த பாலைவனத்துக்குப் போவேன். பிறகு அங்கிருந்து இலங்கை தீவுக்கு பறந்து செல்வேன். இலங்கையில் வானை முட்டும் மலைகளும் அம்மலைகளை மறைக்கும்படி உயர்ந்த மரங்கள் அடர்ந்த காடுகளும் இருக்கின்றனவாம். அந்த சோழ நாட்டில் காணப்படும் எருமை மந்தைகளைப் போல இலங்கை காடுகளில் யானை மந்தைகள் தெரியுமாம். அவற்றையெல்லாம் பார்ப்பேன். இன்னும் இந்த பூவுலகத்தின் மத்தியில் உலகம் தோன்றின நாள் தொட்டு பனிக்கட்டியால் மூடப்பட்ட சிகரங்களுடைய மலைகள் இருக்கின்றனவாம். சூரியன் உதயமாகும் சமயத்தில் அவை வெள்ளி மலைகளைப் போல ஜொலிக்கும். பறக்கும் குதிரை மேல் ஏறிச் சென்று அந்த மலை சிகரங்களை பார்க்க விரும்புகிறேன். இன்னும் அப்பால் பாண்டிய நாட்டு பாலைவனத்தைப் போல 10,000 மடங்கு விஸ்தாரமான பாலைவனங்கள் ஒரே வெண்மணல் காடாக இருக்குமாம். பகல் வேளையில் அங்கே எரியும் தீயின் மத்தியில் இருப்பது போல தோன்றுமாம். அங்கேயெல்லாம் போக விரும்புகிறேன். இன்னும் அப்பால் போனால் கடுங்குளிர் காரணமாக கடல் நீர் உறைந்து கெட்டிப்பட்டு மனிதர்களும் மிருகங்களும் நடந்து போகும்படி இருக்குமாம். பறக்கும் குதிரை மேல் ஏறிச் சென்று அந்த இடங்களை பார்க்க விரும்புகிறேன். தேவி, என்னால் அத்தகைய பறக்கும் குதிரையை தங்களுக்கு கொண்டு வந்து தர முடியாது. ஆனால் தாங்கள் கூறிய சில இடங்களுக்கு போகச் சுலபமான வழி இருக்கிறது. ஒரு நல்ல படகிலே ஏறினால் அரை நாளில் இலங்கைக்கு போகலாம். கப்பல் ஏறிச் சென்றால் ஐயா,
அந்த வழி எனக்கு தெரியாத வழி அல்ல. ஆனால் எனக்கு கடலை கண்டால் பயம், கப்பலிலே ஏறுவதென்றால் பயம், நதியை படகில் ஏறி கடக்கும்போது படகு அசைந்தால் கூட பயம். ஆகையால் உம்முடைய யோசனை எனக்கு சிறிதும் பயன்படாது. நீர் போய் வரலாம் என்று கூறி நந்தினி எழுந்தாள். தேவி, வேறொன்றும் தாங்கள் என்னிடம் சொல்வதற்கில்லையா? இல்லை, நீர் ஏதோ சொல்ல விரும்புவது போல காண்கிறது. ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதற்கு மட்டும் விடை சொல்ல வேண்டும். சில நாளைக்கு முன்பு தாங்கள் இலங்கைக்கு வந்திருக்கவில்லையா? அனுராதபுரத்தின் வீதிகளில் இருண்ட நிழலில் தனியாக நின்றிருக்கவில்லையா? இல்லவே இல்லை. பழுவேட்டரையரின் அரண்மனையையும் காவலையும் தாண்டி நான் ஒரு பொழுதும் அப்பால் சென்றதே இல்லை. உமக்கு ஏன் அத்தகைய சந்தேகம் உதித்தது? அமணி, இலங்கையில் சில தினங்களுக்கு முன்பு தங்களை பார்த்தேன். பறக்கும் குதிரை என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, ஒருவேளை உண்மையில் அத்தகைய குதிரை தங்களிடம் இருக்கிறதோ, அதில் ஏறி அங்கு வந்தீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் இப்போது போல் ஆடை ஆபரணங்கள் புனைந்து அலங்காரமாக இருக்கவில்லை. சாதாரண சேலை ஒன்று மட்டும் உடுத்தி ஒருவித ஆபரணமும் புனையாமல் கூந்தலை விரித்து போட்டு கொண்டு நின்றீர்கள். அந்த ஸ்திரீ தாங்கள் அல்லவா? இல்லை, நான் இல்லை ஐயா. நீர் கூறும் அந்த ஸ்திரீ வாய் திறந்து ஏதாவது பேசினாளா? இல்லை இல்லை, ஜாடையினாலேதான் பேசினாள். ஆனால் தங்களுக்கு மந்திரவாதிகளுடன் பழக்கம் இருக்கிறது. ஒருவேளை அத்தகைய மந்திர சக்தியினால் தங்களுடைய சூக்ஷ்ம வடிவம் அங்கே வந்திருக்கலாம் அல்லவா? நானோ என்னுடைய சூக்ஷ்ம சரீரமோ இல்லை என்றால் தங்களை வடிவத்தில் மிகவும் ஒத்தவளாய் பேச முடியாத ஸ்திரீயாக அவள் இருக்க வேண்டும். நந்தினியின் பார்வை எங்கேயோ வெகு தூரத்தில் சென்றிருந்தது. ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள். ஐயா, சற்று முன்னால் எனக்கு ஏதேனும் உதவி செய்வ விரும்புவதாகச் சொன்னீரல்லவா? ஆம், அது தாங்கள் உண்மையாகச் சொன்ன வார்த்தைதானே? சந்தேகமே இல்லை. அப்படியானால் இதை கேளும். எப்போதாவது ஒரு சமயம் மறுபடியும் அந்த ஸ்திரீயை பார்க்க நேர்ந்தாள். அவளை எப்படியாவது பிடித்து கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பியும். அது முடியாவிட்டால் என்னையாவது அவளிடம் அழைத்து கொண்டு செல்லும் என்றாள் நந்தினி. அரை நாழிகைக்கெல்லாம் வந்தியத்தேவன் மறுபடியும் முல்லை ஆற்றங்கரையில் நின்றான். அவனுடைய குதிரையும் பக்கத்தில் நின்றது. அவனை அங்கே அழைத்து வந்தவர்கள் ஒரு நொடியில் மறைந்து விட்டார்கள். தேவராளனை கூட காணவே இல்லை. முல்லை ஆற்றங்கரையோரமாக குதிரையை மெதுவாகவே செலுத்திக் கொண்டு வந்தியத்தேவன் இரவெல்லாம் பிரயாணம் செய்தான். 3ஆம் ஜாமத்தில் வால் நட்சத்திரம் அதன் பூரண வளர்ச்சியை அடைந்து வானத்தில் ஒரு நெடிய பகுதியை அடைத்து கொண்டு காணப்பட்டது. மக்கள் உள்ளத்தில் பீதியை விளைவித்த அந்த தூமகேதுவின் காரணமாக உண்மையிலேயே ஏதேனும் விபரீதம் ஏற்படப் போகிறதா, அல்லது இதெல்லாம் வெறும் குருட்டு நம்பிக்கைதானா என்று அடிக்கடி அவன் சிந்தனை செய்தான். நந்தினியின் நினைவு இடையிடையே வந்து கொண்டிருந்தது. அவள் கூறிய வார்த்தைகளெல்லாம் அவன் மனத்தில் நன்கு பதிந்திருந்தன. முதல் தடவை தஞ்சை அரண்மனையில் அவளை பார்த்தபோது ஏற்பட்ட அருவருப்பு உணர்ச்சி இப்போது மறைந்துவிட்டது. ஏதோ பயங்கரமான துன்பங்களில் அடிபட்டவள் இவள் என்ற எண்ணத்தினால் ஒருவித அனுதாபமே உண்டாகியிருந்தது. ஆயினும் அவளுடைய நோக்கம் என்ன, அவள் செய்ய விரும்பும் காரியம் என்ன, அவளுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு என்ன என்பவை மர்மமாக இருந்தபடியால் ஒரு பக்கத்தில் கோபமும் இருந்தது. ஒப்பில்லாத சௌந்தரியத்தோடு ஏதோ ஒருவித மாய சக்தி உடையவள் அவள் என்று தோன்றியது. ஆதலின் அவளுடன் இனி எவ்வித சம்பந்தமும் வைத்துக்கொள்ளாமல் இருப்பதே நல்லது. பனை இலைச்சினை உள்ள மோதிரத்தை அவள் திரும்பி வாங்கிக் கொண்டிருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்கும். அதை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டாளே. நதியில் எறிந்து விடலாம், அதற்கும் மனம் வரவில்லை. இந்த அபாயகரமான காலத்தில் அது மீண்டும் சமயத்துக்கு உபயோகப்படலாம். எதற்காக எரிய வேண்டும்? பழையாறைக்குச் சென்று இளைய பிராட்டியை பார்த்து சொல்ல வேண்டிய செய்தியையும் சொல்லிவிட்டால் அப்புறம் அதை எறிந்தே விடலாம். இம்மாதிரி தொல்லையான காரியங்களில் பின்னர் பிரவேசிக்கவே கூடாது. இரவு 4ஆம் ஜாமத்தில் கிழக்கு திசையில் வெள்ளி முளைத்தது. சுக்கிரனை எதிரிட்டு கொண்டு போகக்கூடாது என்று வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருந்தான். குதிரையை நிறுத்தி ஒரு மரத்தில் கட்டி தானும் தரையில் படுத்து உறங்கினான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். கந்தமாறனை பத்தி எழுதும்போது வீர இளைஞர்னும், பார்த்திபேந்திரனை பத்தி விசாரிக்கும் போது வீர புருஷர்னும் கேலியா குறிப்பிட்ட நந்தினி வந்தியத்தேவனை நேருக்கு நேரா
வானர்குல வீரரேன்னு உள்ளார்ந்த மகிழ்ச்சியோட அழைக்கிறார். அது மட்டுமா, உண்மை எனக்கு பிடித்திருக்கிறதுன்னு பாராட்டவும் தயங்கல. காரணம், அவனிடம் இருக்கிற கரவடமற்ற தன்மை. ஆதித்த கரிகாரர் தொடங்கி இப்ப வந்த பார்த்திபேந்திரன் வரை எல்லாரும் தன்னை கண்டு நடுங்கும் போது வல்லவரையன் மட்டும் மனத்துல உள்ளதை பட்டுன்னு பேசியது. ஒரு பெண் ஓர் ஆணிடம் எதிர்பார்க்கிறது இந்த வீரம்தான்னு மனோதத்துவ வல்லுநர்கள் விளக்கம் தருவாங்க. இந்த துணிச்சலுக்கு அடிப்படை வெளிப்படை தன்மைன்னும் சொல்லுவாங்க. இதை தவிர வந்தியத்தேவனிடம் இருக்கிற சிறப்பு தன்மை என்னன்னு கேட்டா, மற்றவங்க நந்தினிக்கு என்ன வேணுங்கிறதுல சக்தியை செலவழிக்கிறாங்க. வந்தியத்தேவன் மட்டுமே என்ன தேவை என்பதை பரிவோட ஆராய்ஞ்சுக்கிட்டு வரும். இந்த நுட்பமான விளக்கம் கிடைக்கும். முதல்ல ஏற்பட்டிருந்த அருவருப்பு உணர்ச்சி மறைஞ்சு ஒருவித அனுதாபமே ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இந்த பரிவுதான் காரணம். நல்லது, குந்தவையிடம் பகிர்ந்துக்க எத்தனையோ விஷயங்கள். முக்கியமா அருள்மொழிவர்மர், நந்தினி, அவளை போலவே தோற்றம் கொண்ட அந்த மூதாட்டி. இந்த 3 பேரை பத்தின விஷயங்களை மிகவும் ரகசியமா சொல்லணும். சுந்தர சோழர் பாண்டியனை சுரம் இறக்கினார், அதாவது பாலைவனத்துக்கு விரட்டினார். மகனோ நந்தினியின் மனசை பாலைவனமாக்கிட்டார். வெஞ்சுரம், இது பாலையின் கடும் வெம்மையை குறிக்கிற இலக்கிய தொடர். திரைச்சுரம், மிகவும் அரிதான இத்தொடர் நற்றிணையில இடம்பெறுது. கடக்க முடியாத அலைகளை கொண்ட கடலையும் பாலைவனமா சித்தரிக்கும் நுட்பமான தொடர். நேயர்களே, இந்த பகுதியில சொல்ல போற நகைச்சுவை துணுக்கு இறுக்கத்தை விடுவிக்கும்னு நம்புறோம். வறண்ட பாலைவனத்துல நடந்து வந்துகிட்டு இருந்தார் ஒருத்தர். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எதிர வந்துகிட்டு இருந்தார் இன்னொருவர். அவர் இவரை கேட்டார், ஐயா, இது ரொம்ப பெரிய பீச்சோ? சுக்கிரன், ஞாயிற்றின் குடும்பத்துல ஞாயிற்றுக்கு மிக அருகே உள்ள 2வது கோள். ஞாயிற்றிலிருந்து பெரும் ஒளியில 75 விழுக்காடு வரை பிரதிபலிக்க காரணம் சுற்றி இருக்கிற அடர்ந்த அமில மேகங்கள். பூமியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒளியுடன் காணப்படுறதாலே சுக்கிரன்னு பெயர் பெற்றது. சுக்லம் வெண்மை, ல ர பேதம். ஞாயிற்றுக்கும் சுக்கிரனுக்கும் 47 டிகிரிக்குள்ளதான் இடைவெளி இருக்கும். இதனால உதயத்துக்கு முன்னால அல்லது அஸ்தமத்திற்கு அப்புறம்தான் சுக்கிரனை பார்க்க முடியும். அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.